ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா சட்டுன்னு செய்ற மாதிரி பிளெயின் சால்னா ஒண்ணு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பெரிய துண்டுகளா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பெரிய துண்டுகளா நறுக்குன தக்காளி, 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 5 முந்திரி, 1/2 கப் அளவு சின்ன துண்டுகளா கட் பண்ண தேங்காய். வெங்காயம், தக்காளி வதங்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது 4ம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருக்க விழுத இதுல சேர்த்துடலாம். நமக்கு சால்னா எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா கொத்தமல்லி தழைகள் மேல தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஒரு கொதி வந்ததும் ரெடி ஆயிடும். இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் உமனுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவை வீட்ல செய்து பாருங்க. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். நன்றி.